ஹாய், வணக்கம். பிரெக்னன்சியில் வர சர்க்கரை நோய் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, நார்மல் டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல இது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே 20 வீக்ஸ்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். 5 மாதம் குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ்லாம் இன்சுலின் லெவலை அம்மாவோட உடம்புல ஆல்ட்ரு பண்ணாது. ஸோ அம்மாவோட சுகர் லெவலில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் அந்த 20 வாரத்துக்கு அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் என்ன மாற்றம் நடக்குதுன்னா, குழந்தையோட growth மெயின்டைன் பண்றதுக்காக பிரெக்னன்சியை இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண ஹார்மோன்லாம் மாறி புது ஹார்மோன்ஸ் நஞ்சு பையிலேருந்து ரிலீஸ் ஆகும். இது என்னென்னா ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன், கார்டிசோல் அண்ட் பிளாசென்டல் growth ஹார்மோன்ஸ். இது எல்லாமே எதுக்கு வருதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி வந்து ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு 400-500 கிராம்ஸ் தான் வரும். ஸோ அடுத்த 5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அது 3 kg வரைக்கும் போகுது இல்லையா? ஸோ அந்த ரேபிட் growth சப்போர்ட் பண்றதுக்காக நஞ்சு பையிலேருந்து வர ஹார்மோன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதனால அம்மாக்கு ஏன் சர்க்கரை வரணும்னா, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்டி இன்சுலின் எஃபெக்ட் இருக்கு. அதாவது இந்த ஹார்மோன்ஸ் வந்து அம்மாவோட உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இது ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலா அம்மாவுக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகுது, நிறைய சாப்பிட்டா கூட நிறைய குளுக்கோஸே ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட அவங்களோட உடம்புல இருக்கிற இன்சுலின் நார்மலா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா, அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் மசில்ல, லிவர்ல உள்ள தள்ளி விட்டு வந்துடும். ஸோ பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். அப்ப குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் போகாது. இதை தடுக்கிறதுக்காக இந்த ஹார்மோன்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா, அம்மாவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்துது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, சுகர் வந்து மசில் லிவருக்குள்ள போகாம பிளட்லயே சுத்தும். ஸோ எக்ஸஸா பிளட்ல குளுக்கோஸ் இருக்கும்போது அது நஞ்சு பை மூலமா கிராஸ் பண்ணி, குளுக்கோஸ் வந்து நஞ்சு பையை கிராஸ் பண்ணி போகும். இன்சுலின் தான் கிராஸ் பண்ணாது. பேபி அம்மாவோட குளுக்கோஸ் சத்து எல்லாமே நஞ்சு பையை தாண்டி பேபிக்கு ரீச் ஆகும். ஆனா இன்சுலின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் போகாது. ஸோ இந்த சத்தெல்லாம் உள்ள போறப்ப அதை வாங்கிட்டு பேபி வளர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஏன் எல்லாருக்கும் சர்க்கரையா மாறல, சில பேருக்கு மட்டும் ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த பேபிக்கு போக எக்ஸஸா பிளட் குளுக்கோஸ் அதிகமா இருந்ததுன்னா அதை அவங்க பான்க்ரியாஸ் சென்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா இன்சுலினை செக்ரேட் பண்ணி அந்த குளுக்கோஸை அவங்க பிளட்ல குறைச்சிடுது. ஸோ எல்லாரும் டயபெட்டிக் ஆகிறது இல்லை. ஆனா ஏற்கனவே கொஞ்சம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்க, பிசிஓடியா இருந்தவங்க, நல்ல ஓவர் வெயிட்டா ஒபீஸா இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணாமே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு பிரெக்னன்சியில அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது, இதே மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ப்ரீவியஸ் பிரெக்னன்சில இருந்தது, பிபி இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க கணையம் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுக்கே பிளட் சுகர் அதிகமாகுது. ஸோ இவங்களுக்கு இன்சுலின் அதிகமா இருக்காது, ஆனா சுகர் அதிகமா இருக்கும். இந்த எக்ஸஸ் சுகர் என்ன பண்ணும்னா, வழக்கம் போல நார்மல் சுகர் எப்படி பேபிக்கு போகுமோ அதே மாதிரி எக்ஸஸ் சுகர் ஃபுல்லா பேபிக்கு ரீச் ஆகும். பேபி அம்மா டயபெட்டிக் ஆயாச்சு, அது ஒரு பார்ட். இப்ப பேபிக்கு எக்ஸஸா குளுக்கோஸ் போகுது. இந்த குளுக்கோஸ்லாம் என்ன ஆகும்னா, அதோட ஃபீட்டல் பான்க்ரியாஸ் பேபியோட கணையத்தை தூண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ பேபி கணையத்துல இருந்து இன்சுலின் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி, இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன, குளுக்கோஸ் அதிகமா இருந்ததுன்னா அதை கொண்டு போய் உடம்புல டெபாசிட் பண்ணும். பேபி என்ன பண்ணும்னா, அதுக்கு மசில் லிவர்லாம் அவ்வளோ ஆக்டிவா இருக்காது, ஃபுல்லா ஃபேட்டா கொண்டு போய் அதோட உடம்புல டெபாசிட் பண்ணிக்கும். பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மேக்ரோசோமியா, லார்ஜ் பேபின்னு சொல்லுவோம். பேபி பிறக்கும் போது 4 to 5 kgs எல்லாம் கூட இருக்கும். ரொம்ப ஒபீஸா இருக்கும் பேபி. இது ஹெல்த்தி கிடையாது. ஸோ இந்த அம்மாவோட சுகரை நம்ம கரெக்ட் பண்ணாதனால இங்க கிராஸ் ஆகி வந்த எக்ஸஸ் நியூட்ரிஷன் அங்க போய் ஃபேட்டா டெபாசிட் ஆகி பேபி பெருசாகுது. இப்ப என்ன ஆகும்னா, அங்க ஃபேட் நிறைய இருக்கு இல்லையா, அது ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு, அது மெட்டபலைஸ் ஆகிறதுக்குலாம் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகுது. வெளியில வரும்போது டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தி நம்ம மேலும் பேசலாம் வேற வீடியோல. ஸோ பேபியும் அஃபெக்ட் ஆகுது, மதருக்கு டயபெட்டிக் ஆயிடுறாங்க. ஆனா ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா பேபி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நஞ்சு பையும் வெளியில வந்துடும். அப்ப இந்த நஞ்சு பையில இருந்து ரிலீஸ் ஆகிற நான் மேல சொன்ன அந்த 5 ஹார்மோன்ஸும் உடனே குறைஞ்சிரும் பிளட்ல. இமீடியட்டா அதோட எஃபெக்ட் இல்லாம போயிடும். அப்ப அம்மாவோட சுகர் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வந்து அது ரிவர்ட் ஆகி நார்மல் ஆயிடும். இது வந்து 90% லேடிஸ்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு தான் இருக்குங்கிறவங்கலாம் மறுபடியும் நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது நம்ம மறுபடியும் சுகர் நார்மல் ஆயிடுவாங்க. பட் ஆனா ஆல்ரெடி ரொம்ப சிவியரா ஒரு டயபெட்டிக் போற லெவல்ல தான் இருந்தாங்கிறவங்களுக்கு சில பேருக்கு இது பர்சிஸ்ட் ஆகி டைப் 2 டயபெட்டிஸ் ஆயிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும்
ஏற்கனவே ஒரு தடவை பிரெக்னன்சியில டயபெட்டிஸ் வந்தவங்க அடுத்த பிரெக்னன்சிலையும் டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான எல்லா பிரச்சனைகளும், சர்க்கரை வியாதி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒபிசிட்டி, பிபி அதிகமாகிறது, யூரிக் ஆசிட் அதிகமாகிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே, ஃபேட்டி லிவர் வருது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி மேலும் தகவலோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.